நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. விவசாயம் என்பது வடமொழி சொல் அப்படிங்கிறதுனால தமிழ்ல சொல்லணும்னா வேளாண் தொழில் அல்லது உழவு தொழில் அப்படின்னு. ஆனா சினிமால விவசாயம் தான் பயன்படுத்துவாங்க. விவசாயிங்கிற படமும் வந்திருக்கு. அந்த மாதிரி விவசாயி அப்படிங்கிற விவசாயம் அப்படிங்கிற வார்த்தை சரளமா வரும். அப்படிதான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால விவசாயத்தை கவிஞர்கள் விட மாட்டாங்க. அப்படி விவசாயம் பற்றிய அற்புதமான ஒரு பாடல். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஊர், அந்த ஊரெல்லாம் சேர்த்து அதெல்லாம் எப்படி விவசாயத்துக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி ஐயம்பெருமாள் மருதகாசி, மருதகாசி. அப்புறம் தொகுலுவ மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன். யாரு? டி.எம். சவுந்தரராஜன். தொகுலுவ டி, மீனாட்சி ஐயங்கார் எம், சவுந்தரராஜன் டி.எம். சவுந்தரராஜன். விழுப்புரம் சின்னையா மன்றாயார் கணேசமூர்த்தி. அவர் தான் வி.சி. கணேசன் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் சிவாஜி கணேசன் என்று பெருமுறையில் அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள். அப்புறம் கிருஷ்ணன் கோவில் வெங்கடாச்சலம் மகாதேவன், அவர் தான் கே.வி. மகாதேவன் அப்படிங்கிறது. இவங்க சேர்ந்து உருவாக்கின பாடல் தான் மணப்பாறை மாடு கட்டி மாயவனம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் அந்த வேளாண் தொழிலோட சிறப்பு அம்சத்தை காட்டுறது மட்டும் இல்லாம அப்போதைய பண்பாடுகள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான தொண்டு ஆற்றியிருக்க அந்த பாடல். இணையத்திலையும் பல லட்சம் பேர் பார்க்கப்பட்ட பாடலா இருக்கு. என்ன காரணம்ங்கிறத நான் அப்புறம் பின்னால சொல்றேன். எடுத்ததும் பிஜிஎம் கிடையாது. இந்த ஒரு பாடலுக்கு அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும் இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடையாது. எடுத்ததுமே டிஎம்எஸோட குரல், அதுவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அந்த அந்த இது ஹம்மிங் கூட பெருசா இல்லாம வார்த்தையோட அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பாட ஆரம்பிப்பாரு. காட்சிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூருக்கு தெளிச்சம்பா, ஆத்தூருக்கு தெளிச்சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூருக்கு தெளிச்சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, நாக்க பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. நாக்க பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருது ஜில்லா ஆள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருது ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு களத்து மீட்டுல சின்ன கண்ணு அப்படி சொல்லும்போது நடுவுல ஏன்னா பல்ல காட்டுற அத தண்ணிய சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதை இப்ப என்ன பண்றாங்க மாத்தி, ஏன்டா பல்ல காட்டுற அட வேலையை பாருங்கடான்னு மாத்திருக்காங்க. அந்த வேலையை பார்த்து யாருன்னு தெரியல. கருத நல்லா விளைய வச்சு மருது தில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு.
சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. இப்படி முடியும் அந்த பாடல். கவிஞர்கள் யாருக்கும் இல்லாத சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டா, அந்த வேளாண் தொழிலை பற்றிய நிறைய பாடல்கள் அவர் அற்புதமா எழுதியிருக்காரு. அவர் இல்லைன்னா அந்த விவசாயத்தை பற்றிய விஷயங்கள்லாம் சினிமாக்குள்ள வந்திருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். 1000 கவிஞர்கள் எழுதியிருக்கலாம், பட்டுக்கோட்டை கூட சில பாடல் எழுதியிருப்பாரு. ஆனா மருதகாசி அளவுக்கு யாருமே விவசாயத்தை பத்தி அவ்வளவு தெளிவா எழுதுதில்லை. அந்த கிராம சூழ்நிலை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவார். இதுல என்ன சிறப்பு செஞ்சிருக்காருன்னா, மணப்பாறை. மணப்பாறைனா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ம்பாங்க. மணப்பாறை மாடு கட்டி, அங்கத்திய மாடுதான் நல்லா வாட்டு சாட்டமா உயரமா இருக்கும். மணப்பாறை மாடு நல்லா வேலை பணியாற்றக்கூடிய திறன் மிக்க மாடுகள் அது. மணப்பாறை மாடு கட்டி அவனே மாயவரம். மாயவரம்னா இப்போ மயிலாடுதுறைன்னு இருக்கிற அந்த ஊர் பழைய பேர் மாயவரம். இன்னும் பழைய ஆளுங்கள் மாயவரம் மாயூரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி அப்படின்னா, மாயவரத்துல அந்த ஏறு கலப்பை செய்யற தொழில் ரொம்ப சிறப்பா இருந்திருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் நகரம்லாம் மாறி போச்சு. இப்போ மணப்பாறை மாடு கட்டி அங்க நல்லா மாடு வளர்ப்பாங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. உரம்லாம் போடாதையா. நம்மாழ்வார் பக்கம் போயிட்டாரு அவர். நம்மாழ்வார் பின்னால வந்தாரு. நம்மாழ்வார் தான் அதையும் சொல்லியிருக்காரு. பசும் தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. அந்த பசுந்தாள் உரம்னு சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் வெட்டி போட்டு கிராமத்துக்குள்ள அப்படியே தண்ணி பாய்ச்சி மண்ணோட மண்ணா அதை மக்கின பிறகு அதுக்கப்புறம் பயிர் வச்சா ரொம்ப அற்புதமா வளரும். அந்த நாத்துக்கள்லாம் அந்த நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு கல்லே இல்லாத மண்ணை அழகா களிமண்ணை வச்சு அதுங்க இந்த பசுந்தாள் உரம்லாம் போட்டு முதல்ல மக்க வச்சு இந்த பூவரசம் வேப்ப இலை அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பக்குவப்பட்ட படம் நாத்து விஷயங்களே பயிர் தெளிப்பாங்க. அதுதான் அழகா சொல்லியிருக்காரு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசு தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஒவ்வொரு வரையிலும் முதல் வார்த்தை சின்ன கண்ணுன்னு வரும். அடுத்து ரிப்பீட் அடுத்த வார்த்தைகள் சொல்லும்போது செல்லக்கண்ணுன்னு வரும். இது ஏன் அப்படி பண்றாருன்னா, இது கோயம்புத்தூர் அந்த வட்டார வழக்குல நடக்கிற மாதிரி கதைகள்ங்கிறதுனால அவங்க கண்ணு கண்ணும்பாங்க. ஏன் கண்ணு வந்தீங்களா கண்ணு, ஏதாவது பாத்தீங்களா கண்ணு அப்படின்னுங்க. அதனால இந்த கண்ணுங்கிற வார்த்தையை அழகா அதை விடுபடாமல் கொண்டுகிட்டே வருவாரு. மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருந்த அழகு. அப்புறம் ஆத்தூர் கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதை விதைச்சு நாத்து பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணியை ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு அப்படின்னு. அப்ப ஆத்தூர் கிச்சடி சம்பா. கிச்சடி சம்பா அப்படிங்கிற அந்த வகையில வர்ற நெல், அந்த நெல்லோட விதைகள் எல்லாம் ஆத்தூர்ல ரொம்ப தரமாகவும் நல்ல மலிவான விலையிலையும் நம்ப தகுந்த வகையிலையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். அது ஆத்தூர் கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதை விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணியை ஏத்தம் பிடிச்சி இறைச்சி போடு செல்ல கண்ணு. ஏற்றம் அந்த அப்படிங்கிற தொழிலும் இப்ப பம்பு செட்லாம் வரது முன்னாடி அதுதான் இருந்துச்சு. ஏற்றம் கமலை இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில அது ஆற்று பாசனம் இல்லாத இடத்துல இதுதான் நடக்கும். அதையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு. இது ரொம்ப அழகான வார்த்தை. எப்படின்னா கதிருன்னு தான் சொல்லுவோம். ஆனா கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, கருதும்பாங்க. சோள கருது 2 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் மருத போயிட்டு வந்துடுறேன், எங்க ஊர் மருத பக்கம் சோளம் வந்தான் தான் சொல்லுவாங்க. மருத அப்படிங்கிற வார்த்தையும் வட்டார வழக்குல தமிழர்கள் கிராமத்தை சொல்ற வார்த்தை. குதிரைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, குருத அப்படிம்பாங்க. என் பசங்க திமிரா போனாங்க, குருத குருத இங்க வாடா அப்படிம்பானுங்க. அப்போ இந்த குதிரை மதுரை கதிரை இந்த வார்த்தை எல்லாம் கிராமத்தை எப்படி சொல்லுவாங்க, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்துப்போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன் மருத ஜில்லான்னா அந்த காலத்துல நிறைய இடங்களுக்கு மதுரையில இருந்து ஆட்கள் பணிபுரிய போவாங்க. இந்த சாலையோட ரோடு போடுறது, அந்த பாதாள சாக்கடை பண்றது, இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த மாதிரி பகுதியில் கூட மதுரை ஆட்கள் தான் வருவாங்க. மதுரை ஜில்லா மருத ஜில்லா ஆளை வச்சுன்னா மருத ஜில்லா ஆளு ரொம்ப வாட்ட சாட்டமா உழைப்பதுல ரொம்ப அந்த தாக்கு பிடிக்கும் திறன் அதிகமா உள்ள மக்கள். அதனால அதையும் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாம் கலந்து போச்சு. இப்ப எல்லாம் விவசாயம் மாறி போச்சு. இப்ப யாருமே அந்த ஸ்டாமினா உள்ள ஆட்கள் எந்த ஜில்லாலும் இல்லை அப்படிங்கிற விஷயம் வேற. கருது நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்லக்கண்ணு. அடிச்சு தூத்தி அதுல அந்த தூசிகள் எதுவும் வரக்கூடாது. அடிச்சு நல்லா அடின்னு அடிச்சு அப்படி தூத்தும் போது அந்த தூசிகள்லாம் அந்தாண்ட போயிடும். அந்த தானியங்களோட மணிகள் சுத்தமா இருக்கும்.
நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஏன்டா பல்ல காட்டுற அந்த தண்ணியை சேர்ந்து அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை இப்ப யாரோ பண்ணியிருக்காங்க, ஏன்டா பல்ல காட்டுற அட வேலையை பாருங்கடா அப்படிங்கிற வார்த்தை அது கூட நல்லா இல்லை. அதுல டிஎம்எஸ் சொல்லியிருப்பாரு, இதுல சிவாஜி கணேசன் அவர்கள் குரல்ல யாரோ பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஒரிஜினல்ல கை வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம செய்யற மரியாதை. அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சது, நெல்மணிகள்லாம் வந்தாச்சு, அதை மூட்டையா கட்டிட்டோம். மூட்டையா கட்டினா பொதி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, அப்பன்னா சந்தைகள் எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. மார்க்கெட்டுங்கிறது தான் சந்தைன்னு சொல்லுவோம். சந்தைங்கிறது நிறைய, ஒட்டஞ்சத்திரம் சந்தை ரொம்ப ஃபேமஸ். இது மாதிரி நிறைய இடத்துல சந்தை இருக்கு. சின்ன சின்ன கிராமங்களையும் சந்தை இருந்திருக்கும். ஆனா பொள்ளாச்சி சந்தை வந்து மிக பெருசா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இப்பயும் அப்படிதான் சொல்றாங்க, பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில. சரி, ஓகே. அதுக்கப்புறம் விருதுநகர் வியாபாரிக்கு அப்படின்னா, விருதுநகர்ல வியாபாரிகள் நிறைய இருந்தாங்க. வியாபாரிகள் பல இடங்களுக்கும் பறந்துபட்ட வியாபாரிகள் விருதுநகர்ல இருந்து தான் புறப்பட்டு இருக்காங்க. ஆகவே அவங்ககிட்ட நாணயமும் இருக்கும், அந்த சொல்ற இதுக்கு பணம் கரெக்டா கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீ வித்து போட்டு பணத்தை எண்ணி செல்லக்கண்ணு. அழகா கடைசியில சொல்றதுதான் எல்லா தாய்மார்களுக்கும் பிடிச்ச விஷயம். பிள்ளைகளை பெற்ற அத்தனை தாய்மார்களும் விரும்பக்கூடிய வார்த்தை. நடைமுறையில நிதர்சனமா இருந்து முன்னேறிய குடும்பங்கள் எல்லாத்தையும், சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அப்படிம்பாரு. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா கையில, அம்மானு பொதுவா சொன்னா வெவ்வேறு விஷயங்கள் வந்துடும். அதனால உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. இது அம்மா எப்பயுமே சிக்கனமா இருந்து பெருக்கிதான் விடுவாங்க சின்ன குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த தாய்மார்கள். அந்த விஷயத்தை அழகா சொன்னாரு. மண்ணுக்குள்ள விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஒரிஜினாலிட்டி மாறாத விஷயம். அது மட்டும் இல்லாம வரலாற்றுல இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்ல என்ன சிறப்புகள் இருந்துச்சு அப்படிங்கறத சேர்த்து விவசாயத்துல, இந்த ஒரு விவசாயத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா பதிவு பண்ணியிருக்கார் மருதகாசி. அவருக்கு பல விதமான வணக்கங்களை நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். டி.எம். சௌந்தரராஜன் இதுல என்ன பாடுபட்டிருக்காருன்னா, இந்த பாட்டுல ஒத்து கவனிச்சிங்கன்னா பிஜிஎம்ங்கிறதே கிடையாதுங்க. தாளம் தான் ஒரு மொழிய, தாளம் மட்டும் கூட வந்து டக்கு 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 டக்குன்னு வரும் மொழிய, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும், ஒரு புல்லாங்குழலோ, ஒரு கிராமத்துக்குரிய விஷயங்கள், ஒரு கிளாரினெட்டோ, ஒரு மேன்லினோ, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது. வெறும் டி.எம். சௌந்தரராஜனோட குரல் மட்டும்தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டியூனை வந்து பதிய வைக்கிறதுக்காக வயலின் தான் எல்லா டியூனையும் முதல்ல வாசிடுவாங்க. அந்த வயலின்ல அந்த டியூன் வந்தோன்னா அதை கேட்டுதான் சிங்கர் பாடுவாங்க. பாடும்போது அந்த வயலினும் கூட இருக்கும். அந்த ஒரே ஒரு ட்ரேஸ் மாதிரி கூட வரும் பாருங்க அந்த வயலினை தவிர வேற எந்த வாத்தியமுமே இல்லை. இப்பேற்பட்ட அற்புதமான பாடல் வேற ஏதாவது இருக்காங்கிறது ஆச்சரியம். இருக்கலாம். ஆனால் அந்த பாடல் இந்த அளவுக்கு அற்புதமான அளவில் பிரசித்தி பெற்றிருக்குமானா கிடையாது. அப்போ இந்த மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய வெற்றி பெற்ற வாத்தியங்கள் இல்லாத பாடல்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மூச்சை விட, நானே பாடி பார்த்தேன், நடுவுல மூச்சு திணறுது. அந்த தாளத்துல பெரிய தாளம் கூட கேப் இல்லை, 2 தாளமோட மறுபடியும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த நான் ஸ்டாப்பா அப்படியே பாடியிருக்காரு பாருங்க டிஎம்எஸ். இந்த டிஎம்எஸ் நூற்றாண்டு அற்புதம். அந்த விஷயத்தை அவர் சொல்லிதான் ஆகணும். மிகப்பெரிய தமிழ் உச்சரிப்பும் அந்த உணர்வும், அந்த ஸ்தாயி உச்ச ஸ்தாயில பாடக்கூடிய விஷயங்கள், அந்த பாவங்கள், இதெல்லாம் தான் நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். நடிகர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா டிஎம்எஸ் இருந்திருக்காருன்னா அது மறுக்க முடியாத உண்மை. இந்த அளவில் அவரை பத்தி பேசுறதுக்கே பெருமையா இருக்கு. இதெல்லாம் உலகெல்லாம் பரவி இருக்கக்கூடிய டி.எம். சௌந்தரராஜன் ரசிகர்களுக்கு நன்றாக புரியும். இதை மனசுல வச்சுட்டு பார்த்தா இன்னும் அவர் மேல இருக்கிற மதிப்பு கூடும். அப்படி அந்த பாடல் பண்ணியிருக்காரு. முதல் பகுதியில வந்து சிவாஜி கணேசன் காட்ட மாட்டாங்க. பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை அப்படி மேல வருது, அந்த ஒரு சாக்கி மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஏர் உழறதை தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பல்லை வர இடத்துல மனப்பாத மாடு கட்டி மாய வரம் ஏறு பூட்டி, அந்த இடத்துல சிவாஜி கணேசன் வருவாரு. அழகா ஒரு ஏறு பக்கத்துல நின்றுட்டு பனியன், கை வச்ச பனியன் போட்டிருப்பாரு, வேட்டியை வந்து கீழ்பாஸ் போன மாதிரி கட்டிக்கிட்டு அவர் அழகா பாடுறது என்னன்னா, இந்த பாடல் முழுக்க அவர் முகத்திலே இருக்கும். ஏன்னா பிஜிஎம் இல்ல, பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்னு இருந்தாக்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஏதாவது காட்சியை காட்டலாம். அவர் பாடுற மாதிரியே இருக்கு. முழுக்க டிஎம்எஸ் பாடிட்டாரு. அதெல்லாம் முழுக்க சிவாஜி கணேசன் அவர்கள் முகத்துல தான் பாடல் விழும். சில இடத்துல வந்து ஆஃப்ல எடுத்திருப்பாங்க, சில ஃபுல்ல அந்த காட்சி வந்து லாங் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் தான்.
இது முழுக்க அவர் முகத்து மேல கேமரா வச்சதுனால இந்த வார்த்தை டிஎம்எஸ் பாடுற வார்த்தை ஒரு வார்த்தை கூட அந்த உச்சரிப்பு மாறாத அளவுக்கு அவருடைய உதட்டு அசைவு இருக்கு பாத்தீங்களா. அதுதான் ஒரு மிகப்பெரிய நடிகன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சும்மா சொல்றது இல்லை. எல்லாம் இந்த விஷயங்களை வந்து கவனிச்சு செய்யறதுனால மற்றவங்க எல்லாம் சிலது மிஸ் ஆயிடும். உத்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட மாறாம அவர் உதட்டு அசைவு கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் கையை இப்படி ஆட்டி சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல சொல்லுவாரு. பொதி பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே அப்படிங்கும்போது ஒரு அந்த கட்டில போய் உட்காருவாரு. போட்டு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீ வித்து போட்டு பணத்தை செல்ல கண்ணுன்னு சொல்லுவாரு. முதல்ல சாதாரண சொல்லிட்டு அப்புறம் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு அப்படின்னு ஒரு கையை நீட்டி அழகா சொல்லுவாரு. ஒரு இயல்பான ஒரு விவசாயி பாடினா எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட செயற்கையோ தேவைக்கு மேல அதிகமான நடிப்போ எதுவுமே இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா அந்த அந்த கேரக்டருக்கு ஏத்த பாட்டு, அந்த பாட்டுக்கு ஏற்ற நடிப்பு, அந்த நடிப்புக்கு ஏற்ற அந்த காட்சிகள்ங்கிற மாதிரி அழகா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சேர்த்த பழத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணுங்கிற இடத்துல வந்து அப்ப மறுபடியும் எழுந்துருவாரு. இந்த கட்டில விட்டு எழுந்து அப்படியே அந்த வரப்புல வந்து நின்றுட்டு முதல்ல சொல்லுவாரு, சேர்த்த பழத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு. உங்க அம்மா கையில கொடுத்து போடுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அவங்கவுங்க அம்மாவை மதிங்கடா, பொதுவான அம்மான்னு யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லியிருப்பாரு. இந்த அளவில் பல ஆண்டுகள் கடந்து இந்த பாடல் பயணப்பட்டுட்டு வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களுடைய அந்த டிஎம்எஸோட குரலும் ஒரு பழங்காலத்து தமிழனோட குரல் மாதிரி இருக்கும். சன்னமா இருக்கும். ஏறக்குறைய அந்த எம்கேடி குரல் மாதிரி இருக்கும். பிச்சில கனத்த சாரீரம் இருக்காது. ஏன்னா உழைக்கிறவன் அப்படித்தானே பாடுவான், சத்தம் போட்டு அப்படித்தானே பாடுவான். அதனால ஏன்னா உழைப்பு தெரியாம தானே பாடுறது, எல்லாரும் கேட்கணும்னா கத்தி தானே பாட்டி அவன் வாய்க்குள்ள முணுமுணுக்க முடியாது, நீ ஒரு அப்படிலாம் பண்ண முடியாது. ஆகவே அந்த சவுண்டான சாரீரம், அந்த வார்த்தைகள், அந்த நடிப்பு எல்லாம் கோத்துக்கிட்டு கே மகாதேவன் ஐயாவோட இசை எந்த வாத்தியமும் தேவையில்லடா, நான் டியூன் போட்டு அசத்திரம் பாடுறேன் அப்படின்னு அவரு சவால் விட்டு பண்ணியிருக்காரு போல் இருக்கு அந்த கிருஷ்ணன் கோயில் வெங்கடாச்சலம் மகாதேவனுங்கிறவர். அதனால இந்த சாதனையாளர்களுடைய பாடல் இந்த தமிழ் நாட்டை விட்டு எந்த காலத்திலும் அகலாது, மிகப்பெரிய வரலாறு படைத்து கொண்டே இருக்கும் நீண்ட நாள் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அந்த பாட்டை கேளு. மணப்பாற மாடு கட்டு மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. வேளாண் தொழில ஈடுபட்டு இருக்கவங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அறிவுரையை சொல்ற மாதிரியே இந்த பாடல் வரும். இந்த விவசாயிகள் போராட்டம், இந்த மாதிரி அதுல இருக்கிற அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், அதுக்காக அவங்க பாடுபடுறது, அது அவங்கள தடுக்கிறதுக்காக அவங்க தண்டிக்கப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் மனசுக்கு வேதனையா இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை அலசி ஆராய்ந்து விமர்சித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே இந்த பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.